தென்காசி மாவட்டம் கீழக்கடையம் பகுதியில் கந்துவட்டி பைனான்ஸ் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இப்பகுதியில் பீடி சுற்றும் தொழில் செய்து வரும் பெண்களை குறிவைத்து புற்றீசல் போல் முளைத்துள்ள சிறு சிறு பைனான்ஸ் நிறுவனங்கள் அப்பெண்களுக்கு 5000, 6000 என கடன் கொடுத்துவிட்டு 20,000, 30,000 ரூபாய் வரை கேட்டு வீடு தேடிச் சென்று மிரட்டுவதாக கூறப்படுகிறது. கஷ்டத்தோட தான் நாங்க ஒரு 5 ஃபைனான்ஸ் வாங்கினோம். அந்த ஃபைனான்ஸுக்கு 20,000 ரூபாய் நாங்க கெட்டதும் கந்த வட்டி. ஆனா அவங்க வீட்டுல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப விட மாட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கடையும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். 3 பேர் இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. 6 மாசம் டைமிங் வாங்கிடுதோன்னு சொல்லி. ஆதித்யா ஃபைனான்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எங்களை வீட்டுல நிம்மதியா இருக்கே விட மாட்டாங்க. நாங்க 1,00,000 ரூபாய் செலவு பண்றது ஒரு நாள் செலவு தான். அவங்க குடும்பத்தை கருவளப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அதையும் நாங்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கு நாங்க யாரும் சொல்லணும். அது கொடுத்தோம்னாங்க அவங்க வீட்டுல போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சார். இதுல இருந்து எங்க நீங்க தான் காப்பாத்தணும். அப்படின்னா நாங்க சாகுறதை தவிர வேற வழியே தெரியல சார். 6 மணி வரைக்கும் வீட்டுல 6 மணி வரைக்கும் வீட்டுலதான் இருப்பேன்னு சொல்றாங்க. எங்க வரைக்கும்னாலும் எங்கனாலும் போயிட்டு வாங்க. போலீஸ்காரங்க எங்க சட்ட வயசுல நாங்க அவங்களுக்கு கொடுக்க மாமூல் எல்லாம் சொல்றாங்க. என்ன பண்றேன்னு அதுல இருந்து மீண்டும் நாங்க வர நீங்க தான் எனக்கு எப்படியா எங்களை காப்பாத்தி விடணும்.